அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி காலையில் 7:50 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 6:10 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா காலையில் 6:10 வரைக்கும் மாலை 6:10 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறனால லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாளாகவும் கரி நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:43க்கும் சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்குது. இப்போது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:30லேருந்து 1:30 வரை இருக்குது. மாலை 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் இருக்கிறதுனால அதில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்கிறதுக்கு, பெயர் சூட்ட, காது குத்த, பூநூல் அணியறதுக்கு, நகை அணிய, பதவி ஏற்க, வண்டி ஏற, புது வீடு புக, வாசக்கால் வைக்கிறதுக்கு, சாமியிடம் அமைக்கிறதுக்கு, கடன் வாங்க, கதிர் அறுக்க, திருமணம் இடத்திற்கான வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் இந்த அனுஷ நட்சத்திரம் உகந்ததாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி திதியை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இல்லை. நேற்றே சொல்லியாச்சு. சதுர்தசி திதி, அதாவது பௌர்ணமிக்கு முன்னால் இதில் அவ்வளவோ நல்ல சுப காரியங்கள் பண்ணுறதுக்கு உகந்ததாக கிடையாது. இன்றைக்கி சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. ரிஷப ராசியில் குரு இருக்கார். மிதுன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க. புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. கன்னி ராசியில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவான் ஆட்சியும், மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க. கிரகநிலைகளை பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா கிரகங்களும் ஒரே சைடில் போய் 4 கோட்டில் போய் உட்கார்ந்துருக்கு சனி பகவானை தவிர. அது சில சாதகமான பலனை தரும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு திட்டம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு ஜெயம், கடக ராசிக்கு திறமை, சிம்ம ராசிக்கு சலனம், கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு சந்தோஷம், விருச்சிக ராசிக்கு நிதானம், தனுசு ராசிக்கு மறதி, மகர ராசிக்கு ஆனந்தம், கும்ப ராசிக்கு கீர்த்தி, மீன ராசிக்கு முயற்சி. இன்றைக்கி கிரகநிலைகளும் அதே மாதிரி ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்திங்கன்னா சாதகமான பலனாக தான் இருக்குது. நல்லதாகவே இன்றைக்கி அமையும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து குழப்பமான மனநிலை, பல வேலைகள், பல சிந்தனைகள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தாமதம் இருக்குது. அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தவறு ஏற்படாமல் உங்களை நீங்களே கண்காணித்து கொள்வது அவசியமாக இருக்கும். உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது, கவனமாக செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. சுப காரியங்களை இன்றைக்கி தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட்டால் ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது. நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறு ஏற்படாமல் இன்றைக்கி உங்களோட பார்த்துக்கிறதுக்கு வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உட்காந்து பேச வேண்டிய நாளாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் புறக்கணிப்பு இருந்தாலோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலோ அது உறவில் பாதிப்பு ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை திட்டமிட்டு சிறப்பாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் கையில் பண பிரச்சனையோ பண பற்றாக்குறையோ ஏற்படாமல் மனசில் தேவையில்லாத வருத்தங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா மனசில் ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியானம் செய்கிறதோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது சரியாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான நாள். ஆனாலும் சாதகமாக ஆக்கிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நாளை நல்லபடியாக கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலக்கி பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு நாள் சரியாக இருக்குது. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா அனுகூலமான பலன் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனளிக்கிற விதத்தில் இருக்கும். உங்களோட வேலைகளை செயல்களை இன்றைக்கி நம்பிக்கையோடு செஞ்சு முடித்து சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைக்கும் பணி செயலுக்கும் திறமைக்கும் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரும் இன்றைக்கி அன்பாக அன்னுன்யமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவில் சிறப்பான நல்லிணக்கமும் புரிதலும் ஏற்படுத்த இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி செலவு பார்த்திங்கன்னா திருப்தியாக குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எதிர்காலத்துக்கு உண்டான முதலீட்டில் சேமிக்கிறது சாதகமான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சின்னதாக மனசை ஒருநிலைப்படுத்தவோ இல்லை சந்தோஷமாக உங்களை நீங்களே செல்ஃபாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனாக இருக்கும். ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு இன்றைக்கி வரவு அதிகம், சந்தோஷமான நாள், இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்க வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி உங்களை தேடி வர மாதிரி இருக்கும். வாழ்வோட உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செய்கிறதுக்கும் விரும்புவதை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குகிற முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தரத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களோட பேரை அதிகமாக்கிறதுக்கு திறமையை மூலயமா ஈஸியாக உங்களோட வேலைகளை செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் உறவை நல்ல ஒரு அந்யோன்யத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லுறவு காணப்படும். இனிமையான தருணங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு பணம் கையிலேயே இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சாதகமான நல்ல விஷயத்துக்காக செலவு செய்கிறதும் சேமிக்கிறதும் எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறந்த ஆற்றல் தெளிவு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி சுகமான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் கிடைக்கும். சரியான விதத்தில் திட்டமிட்டு இந்த நாளை கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பொறுமையோடவும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட செயல்களை வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர பலன் நல்லாவே இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல சாதகமான பலன் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகளோ கூட வேலை செய்கிறவங்களோ அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி பண விஷயத்தில் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்கும். பொறுமையோடு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு சிறப்பாக பொறுமையாக செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணையோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிற விஷயமா இருக்கும். அவங்க அதாவது உங்களோட துணை தனிமையை உணராத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நிலவறதுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்ல சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. ஆனால் கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கும். சரியாக பணத்தை கையாண்டிங்கன்னா உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசை அமைதியோடு வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் உங்களோட மகிழ்ச்சியை மட்டும் மேம்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமாக கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். உங்களோட பொறுமை தான் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பொறுமை இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும் இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட உறுதியும் தைரியமும் இருந்தால் போதும், நீங்கள் செய்கிற செயல்களில் வேலையை கரெக்டாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவு நல்லுறவாக இருக்கிறதுக்கு அவங்களோட கருத்துக்கு, அதாவது உங்கள் துணையோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து போகிறது நல்லது. நட்பாக இன்றைக்கி பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்கள புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குது. நாளை வந்து புரிதலுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு இருக்குது, ஆனால் உங்களோட திறமையால் வரக்கூடிய வரவு தான் இருக்குது. பணப்பழக்கம் அதிகமாக இல்லை, ஆனாலும் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கனாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். எண்ணெய் பதார்த்தங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு காரணம் வெயிலில் அதிகமாக சுத்தாமல் இருக்கணும். அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு சில நல்லதும் சில கெடுதலும் கலந்த ஒரு நாளாக இருக்குது. கவனமாக சாதகமாக இந்த நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். தொழில் விஷயமாக புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும். நீங்கள் விரும்பிய விஷயங்கள் இன்றைக்கி நிறைவேறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது. உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறவும் இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி குடும்பத்தில் பசங்களோட மூலிமா சில சுப செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொஞ்சம் சாதகமாக கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனாலும் சாதகமாக சந்தோஷமான முறையில் நீங்கள் உங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட நேர்மையை கண்டு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் சினிமாவுக்கு போகிறதோ வெளியில் போகிறதோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் உறவை வலுப்படுத்த நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வரவு குறைவாக இருந்தாலும் சேமிப்பு அப்படியே முழுசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சீரும் சிறப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சந்தோஷமான ஒரு நாள் தான். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளை சில நாட்களுக்கு பிறகு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நாளை சரியான விஷயத்தில் எதிர்காலத்துக்கு உண்டான விதத்தில் நாளை அமைச்சிக்கிறது சாதகமான பலனை தரும். சந்தோஷமாக இந்த நாள் அமைய கன்னிராசிக்காருக்கு
மேஷக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து பணவரவு இருக்குது, ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைபளு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும். பற்றாக்குறை பார்த்திங்கன்னா ஓரளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். உங்களோட மனசில் மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்குது. அதை நீங்களே முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சில கூடுதல் பொறுப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் இன்றைக்கி கவனமாக செய்கிறது நல்லது. கவனக்குறைவு ஏற்படாத வகையில் உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விடாமுயற்சியோட உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பாராட்டும் பேரை பற்றி கவலைப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதனால் பிரச்சனைகளும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதகமாக இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. சேமிப்பும் கொஞ்சம் சேர்க்கிறதுக்கு சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இருப்பதை கொண்டு வாழ்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ரொம்பவும் மனசை வர்த்திக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு அலைச்சல் சம்மந்தமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் கிடைக்க உங்களோட செயல்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது. சுப காரியங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயமாக வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். ஆடை ஆபரணம் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிறதுக்கு நல்லாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் உங்களை நீங்களே உற்சாகமாகவும் உறுதியோடவும் நாளை எதிர்கொள்வது அவசியமாக இருக்கும். முடிஞ்சால் எந்த ஒரு செயலையும் பொறுமையாக கையாளுறது அவசியமாக இருக்குது. கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. பாதிப்பு இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை கையாளுறது அவசியமாக இருக்கும். பண விஷயத்தை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் சாதகமான பலனாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை பொறுமையாக அவங்க கூட சொல்லி உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது, ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கண்களில் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். சில காரணங்களால் கண் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக இன்றைக்கி பொறுமையாக கொண்டு போகிறது அவசியம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்துறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டோ உற்சாகமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி உடல்நிலையில் பார்த்திங்கன்னா சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களோட ஆலோசனை வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்களோட பணிகளை முடிக்க தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட
பணியாற்றத்தில் மேம்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா உட்காந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி நாளை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதை செஞ்சிங்கனாலே உங்கள் உறவில் நல்ல ஒரு அன்பை வளர்க்குறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும். சில மனக்குழப்பம் இருந்தால் அதை பேசி தீர்த்துக்கிறது சரியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சுமாராக இருக்குது. இன்றைக்கி வந்து சாதுரியமாக பணத்தை செலவு செஞ்சிங்கன்னா பெரிய பாதிப்போ கடனோ வாங்காமல் நாளை கொண்டு போக முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் குழப்பமாகவும் பதட்டமாகவும் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம். தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் நல்லதும் மனசு வேலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கும். உங்களோட எண்ணங்களில் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பதட்டப்படாதீங்க. வேகமாக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி தரும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டு தேவைகள் இன்றைக்கி நல்லாவே பூர்த்தி ஆகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை பாராட்ட பெறக்கூடிய ஒரு வகையில் செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட திறமையும் உங்களோட ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் சாதகமான பலனை தருது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதலை வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளை சரியான வகையில் அவங்க கூட இருந்த பல நாள் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறது சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு மட்டும் கொஞ்சம் கட்டினீங்கன்னா போதும். அதிக அளவில் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சந்தோஷமாக சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு சிறந்த நாளாகவும் துடிப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான நலனுக்காக சரியாக திட்டமிட்டு உங்களோட வேலையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும் மேம்படுத்திக்கிறது சாதகமான பலனை எதிர்காலத்தில் நல்ல ஒரு விதமாக உதவியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி காலையிலேயே ஆனந்தமான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யும். நீண்ட கால திட்டம் இன்றைக்கி சிறந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உண்டான திட்டத்தை சரியாக தீட்டி முயற்சி செய்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களோட உதவியால் சில பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் ஒரு சிலருக்கு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை செய்கிற சூழல் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் இருக்குது. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட படைப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அமைதியாக இருந்தாலே போதும். அதுவும் அப்படி தான் இருப்பீங்க. துணைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுனியமும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்னும் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் நல்லாவே இருக்குது. கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது நல்லது. அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்கிறதும் சாதகமான பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் நிறைஞ்சு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கும்பராசிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது.
இன்றைக்கி நாள் எதிர்காலத்துக்கு உண்டான பலன்கள் நிறைய செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. இன்றைக்கி பணவரவு நல்லாவே இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பசங்க வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தற்போத நிலையிலேருந்து நீங்கள் முன்னேறத்துக்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை ஓரளவு குறையவும் இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பணிகளை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி தவறுகள் செஞ்சுருக்குமா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு ஒப்படைக்கிறது நல்லது. இல்லைனா தவறுகள் இருந்ததுன்னா பேர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இன்றைக்கி அன்பாக இருக்கிறது நல்லது. கூட இன்றைக்கி மனசு விட்டு பேசி அவங்கள அன்பாக வச்சுக்கிறதும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில கடன்களை அடைக்க வேண்டியதாக இருக்குது. அதை உடனே செஞ்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண இழப்பை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பணத்தை சரியான வகையில் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில சூழ்நிலை, அதாவது சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை வலிக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த நீரையோ பதார்த்தங்களையோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் கிடைக்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வருது. அதே மாதிரி இந்த சாட்டர்டே பார்த்திங்கன்னா 11 மணிக்கு சாட்டர்டே சண்டே லைவ் இது போட்டு ஸ்ட்ரீமிங் போட்டிருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. வேணுங்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.